தமிழ்நாட்டில் களை எடுக்கப்பட வேண்டிய கட்சி எதுனா இப்போ நாஞ்சில் சம்பத் பேசுகிறார்ல, அவர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கட்சி தான் களை எடுக்கப்பட வேண்டிய கட்சி. மக்கள் விரோத போக்க தொடர்ந்து கள அரசியலில் இந்த திமுக செய்து வருகிறது. திராவிட மாடல் அரசியல் என்று பேசி மக்களை ஏமாற்றி மக்களின் உழைப்பை திருடி இந்த திமுக வேலை பார்த்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் களை எடுக்கப்பட வேண்டிய அரசியல் திமுக அரசியல். தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியல் நாம் தமிழ் கட்சியின் அரசியல். நாம் தமிழ் கட்சி தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பெல்லாம் கிடையாது. சீமான் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான தலைவர், மக்கள் பிரச்சனையெல்லாம் துணிச்சலோட பேசக்கூடியவர் அண்ணன் சீமான் என்று பேசியிருக்காரு. அதே போல காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க பாருங்க, அந்த வேலையை நீங்க செய்யுங்க. அதை விட்டுட்டு ஒரு அரசியல் கட்சியை தாக்கி பேசுறது, விமர்சிக்கிறதெல்லாம் தேவையற்றது என்று அண்ணாமலை பேசியிருக்காரு. உண்மையாவே அண்ணாமலை அவர்கள் சொன்ன கருத்து வரவேற்கக்கூடிய கருத்து. தமிழ்நாட்டுக்கு தேவையான தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள். சீமான் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதற்கு செந்தில் என்ன சொல்லிருக்காருன்னா, ஒரு சங்கியை இன்னொரு சங்கியை ஆதரிக்கிறதுன்னு சொல்லிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு சங்கியை இன்னொரு சங்கியை ஆதரிப்பது ஆச்சரியம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறாரு அண்ணன் சீமான் அவர்கள். ரஜினியை சந்தித்ததாலேயே அண்ணன் சீமான் அவர்களை சங்கின்னு முத்திர குத்துனார். ஒரே ஒரு முறை தான் ரஜினிகாந்த் அண்ணன் சீமான் அவர்கள் சந்திச்சார். ஸ்டாலின் எத்தனை முறை ரஜினிகாந்தை சந்திச்சார்? உதயநிதி ஸ்டாலின் எத்தனை முறை சந்திச்சிருக்காரு? கருணாநிதி அவர்கள் ரஜினியை எத்தனை முறை சந்திச்சிருக்காரு? அப்பெல்லாம் இந்த செந்தில் வேலு இவர்களெல்லாம் சங்கின்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் பேசினாரா? வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய அமைப்பு மட்டுமல்ல, களை எடுக்க வேண்டிய அமைப்பு அப்படின்ட்டு மக்கள் அதை நாளை செய்வார்கள் அப்படின்ட்டு நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி பார்க்குறேன்னா, ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் புரிய வச்சுட்டு தான் இருக்காங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி 1.1 விழுக்காடு வாக்கு சதவீதம் பெற்றது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் 8% வாக்கு சதவீதத்தினை மக்கள் நாம் தமிழ் கட்சி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தனித்து போட்டியிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சி மாறி நிற்கிறது. உண்மையாகவே மக்கள் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாங்கன்னா, இங்கே பல பேர் பேசுகிறாங்களே நாம் தமிழ் கட்சி பேசுகிறது பிரிவினவாத அரசியல்னு சொல்லிட்டு மக்கள் புறக்கணிச்சிருக்கணும். ஒவ்வொரு தேர்தலையும் நாம் தமிழ் கட்சியின் வளர்ச்சி என்பது அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. 1.1 தொடங்கின நாம் தமிழ் கட்சியின் வாக்கு சதவீதம் இன்று 8% நெருங்கியிருக்கு. இப்போ பல கட்சிகள் தனித்து போட்டியிடவே யோசிப்பாங்க. அப்படி தான் இருக்குது. பெரிய கட்சின்னு பேசும் திமுக, பெரிய கட்சின்னு பேசும் அதிமுக, பாஜக, காங்கிரஸ். ஆனால் தனித்து போட்டியிடுவாங்கன்னா தனித்து போட்டியிட மாட்டாங்க. தனித்து போட்டியிட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சி மாறி நிற்கிறது. இந்த அங்கீகாரத்தை நாம் தமிழ் கட்சிக்கு கொடுத்தது மக்கள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் களை எடுக்கப்பட வேண்டிய கட்சி எதுனா, இப்போ நாஞ்சில் சம்பத் பேசுகிறார்ல, அவர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கட்சி தான் களை எடுக்கப்பட வேண்டிய கட்சி. மக்கள் விரோத போக்க தொடர்ந்து கள அரசியலில் இந்த திமுக செய்து வருகிறது. திராவிட மாடல் அரசியல் என்று பேசி மக்களை ஏமாற்றி மக்களின் உழைப்பை திருடி இந்த திமுக வேலை பார்த்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் களை எடுக்கப்பட வேண்டிய அரசியல் திமுக அரசியல். தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியல் நாம் தமிழ் கட்சியின் அரசியல். சீமான் தமிழ்நாட்டின் முக்கியமான தலைவர்ன்ட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கக்கூடிய கருத்து தான். குறிப்பாக வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இப்போ காவல்துறை அதிகாரிகள் மீட்டிங்கில் பேசும்போது நாம் தமிழ் கட்சியை தடை செய்ய வேண்டிய கட்சி நாம் தமிழ் கட்சின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். தமிழ்நாட்டில் பல கட்சி இருக்குது, எந்த கட்சி மேலேயும் அவர் விமர்சனத்தை முன்வைக்கல. ஆனால் நாம் தமிழ் கட்சியை தடை செய்யணும்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி மேலே இருக்கக்கூடிய வன்மத்தை இப்போ காவல்துறை அதிகாரிகள் இந்த செய்தியெல்லாம் மீட்டிங்கில் பேச வேண்டிய தேவை எங்கிருந்து வருது என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நாம் தமிழ் கட்சி மேலே காழ்ப்புணர்ச்சியில் இருக்கார். அதனால் இப்படி ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அதை வேற செய்தியாளர்கள் எல்லாம் அவர் பேசுகிற அந்த காணொலியை பகிர்ந்துருந்தாங்க. குறிப்பாக அந்த இடத்துல எத்தனை காவல்துறை அதிகாரிகள் பேசியிருப்பாங்க, அவர்கள் பேசுகிற அந்த காணொலியெல்லாம் வெளியில் வந்ததா? ஆனால் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பேசின காணொலி மட்டும் வெளியில் வந்திருக்கு. அப்போ இதை கொடுத்தது யார்? அப்போ இதில் ஒரு உள்நோக்கம் இருக்குல்ல.
அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னென்னா நாம் தமிழர் கட்சி அரசியலுக்கு எதிராக ஏதாச்சும் பேச வேண்டும் என்ற அடிப்படையில் இவர்கள் பேசிகிட்டு இருக்காரு. குறிப்பாக வருண்குமார் IPS அவர்களுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் பதில் கொடுத்துருக்காரு. நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பெல்லாம் கிடையாது, சீமான் வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான தலைவர், மக்கள் பிரச்சனையெல்லாம் துணிச்சலோடு பேசக்கூடியவர் அண்ணன் சீமான் என்று பேசியிருக்காரு. அதே போல் காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் பாருங்கள், அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க, அதை விட்டுட்டு ஒரு அரசியல் கட்சியை தாக்கி பேசுறது விமர்சிக்கிறதெல்லாம் தேவையற்றது என்று அண்ணாமலை பேசியிருக்காரு. உண்மையாகவே அண்ணாமலை அவர்கள் சொன்ன கருத்து வரவேற்கக்கூடிய கருத்து. தமிழ்நாட்டுக்கு தேவையான தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள், அதை தான் அண்ணாமலை அவர்களும் பேசியிருக்காரு. இப்போ சீமான் வந்து தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதற்கு வந்து செந்தில்வேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சங்கி வந்து இன்னொரு சங்கி ஆதரிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? செந்தில்வேல் தான் அந்த திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசி பொழப்பு நடத்திட்டு இருக்காரு. அவர் தானே, அவருக்கு வந்து பசிக்கும்ல. இப்போ அவர் வந்து அண்ணன் சீமான் அவர்களை தாக்கி பேசினா தான் திமுக தரப்புல இருந்து அவருக்கு அந்த 200 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 200 ரூபாய் வாங்கணும் என்பதற்காக தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கார். சங்கி யார்? உண்மையான சங்கி யார்? இப்போ தமிழ்நாட்டில் பாஜகவை நேரடியாக ஆதரித்து வேலை பார்க்குறது யார்? திமுக தான் வேலை பார்த்துட்ருக்கு. திமுக எந்த ஒரு திட்டத்தை தொடங்கினாலும் பாஜகவை அழைக்கிறார்களா இல்லையா? காலையில் ஸ்டாலின் சந்திக்கிறாரு, மாலை உதயநிதி சந்திக்கிறாரு. இப்படி ஒரு வாய்ப்பு திமுகவுக்கு பாஜக ஏற்படுத்தி கொடுக்குதா இல்லையா? பாஜகவின் கொள்கையை, பாஜகவின் ஆட்சி போல தமிழ்நாட்டில் திமுக வேலை பார்க்குதா இல்லையா? அப்படிதான் இவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். தமிழ்நாட்டில் நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சி அல்ல, பாஜகவின் ஆட்சியை தான் இந்த திமுக நடத்திட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் இந்த செந்தில்வேல் போன்றவர்கள் விமர்சிப்பார்களா? ஸ்டாலின் மோடியை சந்திச்சுட்டு வந்தால் மோடியை அதிர விட்டார்னு வீடியோ போடுவார். அங்கே என்னமோ போய் மண்டி தான் இட்டுருப்பார். ஆனால் மோடியை பயமுறுத்தினார் ஸ்டாலின், மோடியை வந்து அச்சுறுத்தினார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செந்தில்வேல் வந்து காணொலி பதிவு பண்ணுவார். தமிழ்நாட்டில் பாஜகவை கடுமையாக எதிர்த்து அண்ணன் சீமான் அவர்கள் சண்டை செய்கிறாரு. பாஜக மனித குலத்திற்கான எதிரின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செஞ்சுருக்காரு. இப்போ இந்த செந்தில்வேல் ஏன் இப்படி பேசுகிறாருன்னா, ஒரு சங்கியை இன்னொரு சங்கியை ஆதரிப்பது ஆச்சரியம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் ரஜினியை சந்தித்ததாலேயே அண்ணன் சீமான் அவர்களை சங்கின்னு முத்திர குத்துனார். ஒரே ஒரு முறை தான் ரஜினிகாந்த் அண்ணன் சீமான் அவர்கள் சந்தித்தார். ஸ்டாலின் எத்தனை முறை ரஜினிகாந்தை சந்தித்தார்? உதயநிதி ஸ்டாலின் எத்தனை முறை சந்திச்சிருக்காரு? கருணாநிதி அவர்கள் ரஜினியை எத்தனை முறை சந்திச்சிருக்காரு? அப்போல்லாம் இந்த செந்தில்வேலு இவர்களெல்லாம் சங்கின்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் பேசினாரா? ஒரே ஒரு நாள் பேசினாரா? பேச மாட்டார். உண்மையான சங்கி திமுக தான், அது இந்த செந்தில்வேலுக்கும் தெரியும். ஆனால் செந்தில்வேலு அதை துணிச்சலாக எதிர்த்து பேச மாட்டார். அதற்கு காரணம் என்னென்னா, திமுகவை எதிர்த்து பேசிட்டா சோறு திங்க முடியாது. சோறு முக்கியம் இல்லை, திமுகவில் தான் சோறு திங்கிறாரு. அதனால் திமுகவுக்கு விசுவாசமாக இந்த செந்தில்வேல் பேசுகிறாப்புல. அதனால தான் இது போன்ற அவதூறு கருத்துக்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சங்கின்னு சொல்கிறது, பாஜக ஆளுன்னு பேசுகிறது. பாஜகவுடைய மெயின் டீமே திமுக தான், அது இந்த செந்தில்வேலுக்கு தெரியும். அப்படி இருந்தால் அந்த உண்மையை மறைத்து நம்ம மேலே பழி போடுறது. அவர் சோறு திங்கணுன்றதுக்காக இப்படியாப்பட்ட அவதூறு செய்திகள் எல்லாம் பரப்பிட்டுருக்காரு. விழுப்புரம் மாவட்ட இருவல்பட்டு கிராமத்தில் ஃபெஞ்சால புயலில் பாதிக்கப்பட்ட மக்கள்களை வந்து பொன்முடி அவர்கள் சந்திக்கும் போது அவர் மேலே சேர்த்த வாட்டி இறைச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது பொன்முடி அவர்கள் பேசின பேச்சு தான் அதுக்கெல்லாம் காரணம். அதாவது ஓசி பஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். ஒரு மேடையில் ஒரு சகோதரியை நிப்பாட்டி, நீ எஸ்சி தானம்மா, நீ எஸ்சி தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச்சில் வந்து ஒரு எப்பவுமே ஒரு ஆணவம் இருக்கும், ஒரு திமிரு இருக்கும். அவர் அதிகாரத்தில் இருக்கார், நாமெல்லாம் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமிரு இருக்கும். ஆனால் அந்த அமைச்சரை அவர் ஆக்குனதே மக்கள்னு அவருக்கு தெரியல, அவருக்கு அதை உணரலை. அப்படி அவர் உணர்ந்திருந்தால் அவர் அப்படி பேசியிருக்க மாட்டார்ல. ஓசியில் போகிறீங்க, ஓசி பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னாலாம் பொன்முடி பேசியிருக்க மாட்டார்ல. அப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் மக்கள் வந்து மழையால் வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. அப்போ இந்த திமுக மக்களுக்கு முறையான நிவாரணத்தெல்லாம் கொடுத்து மக்கள் பாதிப்புக்குள்ளான மக்கள் பக்கம் நின்றார்களானா? நிற்கலை, கண்டுகொள்ளலை. சும்மா ஒரு நாள் வந்தார், உதயநிதி வந்தார், ஸ்டாலின் வந்தார், புகைப்படம் எடுத்தாங்க. எவ்வளோ வேகமாக ஸ்டாலின் வந்தாரோ அவ்வளோ வேகமாக சென்னைக்கு புறப்பட்டுட்டார். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அது ஒரு செய்தியாக ஆக்கப்பட்டது. திமுக வந்து களத்தில் நின்றுது அப்படின்னு செய்தியாக மாற்றினாங்க. ஆனால் உண்மையாகவே மக்களுக்கு, இப்போ மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ஆட்சியாளர்களால் பயன் ஏதாச்சும் கிடைச்சதா? வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கப்பட்டதுன்னா கொடுக்கப்படலை. இப்போ வந்து பொன்முடி அவர்களுடைய பதாகையை கிழித்து மக்கள் போராட்டம் பண்ணாங்க. அதே போல் பொன்முடி மேலே சேற்ற வாரிய இறைச்சிருந்தாங்க. காரணம் என்னென்னா, அவங்க நிவாரணம்னு சொல்லிட்டு உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்கறது கூட கெட்டுப்போன உணவு கொடுக்குறாங்க. மக்கள் பசியும் பட்டினியுமாக இருக்காங்க, குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்காங்க.
அப்போ அப்படி வேதனையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நீங்கள் கெட்டுப்போன உணவு கொடுக்கறது, இது போன்ற செயல்கள் எல்லாம் செய்யும்போது மக்கள் ஆத்திரப்படுவாங்களா, பட மாட்டாங்களா? அப்போ இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய இடத்துல, இப்போ விழுப்புரத்தின் அடையாளம், திமுகவின் அடையாளம் பொன்முடின்னு பேசுவாங்க. பொன்முடி இருந்தும் மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. அதனால் மக்கள் எதிர்ப்பில் அவர்கள் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. பாதிப்புக்குள்ளாயிருக்கும் போது இவர்களெல்லாம் நம்மோட இல்லையே, நமக்காக நிற்கலையே என்ற ஆத்திரத்தில் இது போன்ற மக்கள் வந்து செஞ்சுருக்காங்க. இருந்தபோது இவர்கள் இன்று வரை திருந்தலை, இன்று வரைக்குமே திருந்தாமல் தான் இருக்கா. பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு உரிய நிவாரணம் இன்று வரை போய் சேரலை. அதை பற்றி அவர்கள் கவலைப்படவும் இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதை கடந்து போயிடுவாங்க அவங்க. முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டாரா, அவ்வளோதான், முதலமைச்சர் மக்களுக்காக நின்றுட்டார். உண்மையாகவே களத்தில் மக்களுக்காக நின்றாரான்னு கேட்டால் கேள்விக்குறிதான், நிற்கலை. அப்போ பொன்முடி அவர்கள் தொடர்ச்சியாக மக்களை வந்து அப்படியே ஒரு மேலோட்டமாக இழிவுபடுத்தி பேசுவது போல் பேசுகிறது, அதே போல் மக்களோடு அவர் நிற்கலை. அதனால தான் ஆத்திரப்பட்டு மக்கள் வந்து பொன்முடி மேலே சேர வந்து வீசியிருக்காங்க. இனியாவது திருந்துங்க, மக்களோட பக்கம் நிற்கணும். பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு உரிய நிவாரணம் போய் சேரணும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் கெட்டுப்போன உணவை அனுப்புறது, மக்களுக்கு குடிக்க தண்ணீர் கூட ஏற்பாடு செய்து கொடுக்காம இருக்கா. அப்போ பாதிப்புக்குள்ளான மக்கள் என்ன தான் செய்வாங்க? இப்படி தான் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்துவாங்க. அதை தான் செஞ்சுருக்காங்க இருவல்பட்டு கிராமத்தில். இத்துணை நேரம் என் கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் அளித்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.